கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிப்படுத்தல் 3 வாசித்து பாருங்கள். அங்கே கதவை திறக்கிறவரும் பூட்டுகிறவருமாக நம்முடைய ஆண்டவர் காணப்படுகிறார் என்று வேதவசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பென, வென் காட் ஷட்ஸ் எ டோர். ஆண்டவர் கதவுகளை அவர் பூட்டுகிறார், அல்லது சில கதவுகளை அவர் பூட்டுகிற அல்லது அடைக்கிற ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே கதவுகளை திறக்கும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம், நாம் துதிக்கிறோம், உற்சாகம் அடைகிறோம். கதவுகள் அடைக்கப்படும் பொழுது சோர்ந்து போகிறோம், குழப்பம் அடைகிறோம், கேள்விகள் கேட்டு முறுமுறுத்து விடுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கதவுகளை அடைப்பாரானால் நம்முடைய விசுவாசமானது கட்டி எழுப்பப்படுகிறது. ஆண்டவர் கதவுகளை அடைக்கும் போது பல பிழையான தீர்மானங்கள் செய்யாதபடி தடுக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கதவுகளை அடைக்கும் பொழுது அதிகமான கனி கொடுக்கிற மகிமை நிறைந்த வாழ்க்கைக்கு நேராக வழிநடத்தப்படுகிறோம். 3 குறிப்புகளை சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகத்திலிருந்தும் ஆதியாமத்திலிருந்தும் சில பகுதியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 7:16 பாருங்கள். நோவாவை பேழைக்குள்ளே விட்டு ஆண்டவர் கதவை அடைத்தார். ஆதியாகமம் 7:16 சொல்கிறது. இதில் என்னுடைய கருத்து என, டிவைன் பிரிசர்வேஷன் அல்லது டிவைன் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லலாம். வெள்ளத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் சாவிலிருந்து பாதுகாக்க அங்கே நோவாவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அங்குள்ள அந்த பேழைக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் பாதுகாக்க ஆண்டவர் கதவை அடைத்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே சில கதவுகளை அடைக்கிறார் என்றால் பல்வேறு அழிவிலிருந்தும் பல்வேறு சேதத்திலிருந்தும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும்படி கதவை அடைக்கிறார். அவர் கதவை அடைக்கும் பொழுது விசனப்பட வேண்டாம், அதிலே ஒரு தேவ திட்டம் இருக்கிறது. 2வது, அப்போஸ்தலர் 16 6-10 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இங்கே பவுலும் அவனுடைய உடன் ஊழியரும் ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி தடுக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படி தடுக்கப்பட்ட அந்த கதவு அல்லது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி கதவை பூட்டின ஆவியானவர் அப்போஸ்தலர் 19 10 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினால் ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கரும் ஆகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். ஒரு காலத்திலே ஆண்டவர் கதவை பூட்டினவர் இன்னொரு காலத்திலே அதே கதவை திறக்க வாய்ப்பு உண்டு. அங்கே அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 16 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே பித்தினியா நாட்டுக்கு போக அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். அப்படி பிரயாசப்படும் பொழுது அங்கே அப்போஸ்தலர் 16:7 ஆவியானவரோ தடை பண்ணினார். ஆனால் அதே சமயத்தில் 1 பேதுரு புஸ்தகம் 1 நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 1 அந்த 1 1 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் என்று பேதுரு எழுதுகிறார். ஒருவேளை பவுலுக்கு அந்த பித்தினியா அடைக்கப்பட்டிருந்தது, ஆனால் இன்னொருவருக்கு அந்த இடத்திலே திருப்பணி செய்ய வாய்ப்புகள் இருந்தது. இதைத்தான் பேதுரு விளக்கமாய் எழுதுகிறார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே சில கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய பொருள் என்ன? டிவைன் ப்ரிப்பரேஷன். என்னையும் உங்களையும் அடுத்த கட்ட பணிக்கென்று நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார், தகுதிப்படுத்துகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, 3வது ஒரு குறிப்பை நான் சொல்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் புஸ்தகத்திலே 40 நீங்கள் புரட்டுங்கள். இந்த 40 23 வாக்கியத்தை பாருங்கள். பானபாத்திரக்காரன் யோசேப்பை அவன் மறந்து விட்டான் என்று வேதவசனம் சொல்கிறது. யோசேப்பு பானபாத்திரக்காரனுடைய தலைவனிடத்தில் சொல்கிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்னை விடுதலை செய்ய தீர்மானம் செய் என்றான். ஆனால் இந்த பானபாத்திரக்காரனோ
அதை மறந்து விட்டான், பானபாத்திரக்காரின் தலைவனோ. ஆனால் ஆதியாம் புஸ்தகம் 41 அதிகாரத்தை பாருங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு, 2 வருஷங்கள் இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை மறந்து விட்டான். அந்த 2 வருட காலங்களும் அந்த யோசேப்பு அந்த கடூரமான சிறையில் தான் இருந்தான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இதிலே ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? 2 ஆண்டுகள் அங்கே அவன் மறந்தான். அந்த 2 ஆண்டுகளிலும் தேவன் அவனை ப்ரொமோட் பண்ணுவதற்காக, டிவைன் ப்ரொமோஷனுக்காக அந்த காலங்களை எடுத்துக்கொண்டார். ஏற்ற காலம் வந்தது. பார்வோன் சொப்பனங்களை கண்டான், அதை அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை. அப்பொழுதுதான் பானபாத்திரக்காரன் இந்த யோசேப்பை நினைத்து அவனை அறிமுகப்படுத்துகிறான். ஒரே நாளிலே அவன் கைதியாயிருந்த அவன் இப்பொழுது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் கொண்டு வரப்படுகிறான். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே டிலே அல்லது தாமதம் என்பது வேதனையானது, அது ஆறுதலானது அல்ல. அந்த காலத்தில் தான் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசுவானவர் என்னையும் உங்களையும் அவருடைய குமாரனின் சாயலுக்கு ஏதுவாக நம்மை உருவாக்குறார். நீங்கள் பிரசங்கின் புஸ்தகம் 3 அதிகாரம் 11 பாருங்கள். அவர் அந்தந்த காலத்தில் செய்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கதவை அடைத்தால் நம்முடைய பாதுகாப்புக்காக அடைக்கிறார். ஆண்டவர் கதவுகளை அடைக்கிறார் என்றால் அடுத்த கட்டத்திற்கு நம்மை ஆயத்தம் பண்ண கதவுகளை அடைக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில ஆண்டுகள் கதவுகளை அடைக்கிறார் என்றால் நம்மை அடுத்த கட்ட ப்ரொமோஷனுக்காக அழைக்கிறார். 3 குறிப்புகளை சொன்னேன். டிவைன் ப்ரிசர்வேஷன் ஆர் டிவைன் ப்ரொடெக்ஷன், 2வதாக டிவைன் ப்ரிப்ரேஷன், 3வது டிவைன் ப்ரொமோஷன் என்று நம்மை அர்ப்பணிப்போம், பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே கதவுகள் அடைக்கும் பொழுது நாங்கள் முறுமுறுத்து பின்வாங்கி போயிருந்த காலங்கள் உண்டு. ஆனால் ஏன் கதவுகளை அடைக்கிறீர் என்கிற சத்தியத்தை அறிந்து உம்மை தோத்திரிக்கிறோம். எங்களை பண்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். உம்முடைய சித்தமான காலம் வரையிலும் பொறுமையாய் இருக்க பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.